நம்ம பூமியில் மனுஷங்க வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் ராக்கெட் மூலியம் மனுஷங்க வந்து விண்வெளிக்கு போகிறாங்கல்ல, அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்க, எதுக்காக அங்கே போகிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் டாய்லெட் வந்து அவங்க எப்படி அது போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்படி விண்வெளி வீரனா நம்ம அங்கே போனதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நம்ம எந்த மாதிரியான உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுது, நிலத்தில் ஆராய்ச்சி மையம் இருக்கிற மாதிரி விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது உண்மையா? இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ISS இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது நிலத்தில் ஆராய்ச்சி மையம் இருக்கிற மாதிரியுமே விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி மையம் எப்போ கட்டினாங்க அப்படின்னா 1998 2012 வரைக்கும் கட்டி முடிச்சாங்க. அதை கட்டினது யார் அப்படின்னா நாசா மற்றும் ஒரு 14 நாடுகளை கூட்டு முயற்சியில் அது கட்டப்பட்டது. அது எதுக்காக அப்படின்னா நிலாவில் மனிதர்கள் வாழ முடியுமா, செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா, இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காக தான் அது பண்ணது. நீங்கள் நினைக்கலாம் நிலத்திலேருந்து அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளல, ஏன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அதாவது இங்கேருந்து பண்ணும்போது அந்த எஃபிஷியன்சியை விட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தேவையான இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்துமே அவங்களால ஆராய்ச்சி மேற்கொள்ள முடியுது. அப்படி என்ன அங்கே தங்கி பண்ணுற அளவுக்கு ஆராய்ச்சிகள் இருக்குது அப்படின்னா, ஒரு சிலர் சொல்கிறேன், அதாவது செடி வளருதா, அங்கே தேவையான காற்றுகள் ஈஸியாக கிடைக்குதா, பூமியோட மேற்பரப்பது எப்படி இருக்குது, அங்கே ஏதாவது மாற்றங்கள் நிகழுதா, இது எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்காக இது எல்லாத்தையுமே பார்த்து ஆராய்ச்சி பார்க்குறதுக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க அமைச்சு ராக்கெட் மூலமாக இங்கேருந்து மனுஷங்கள் போய் அங்கே போய் தங்கி அவங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. ISS இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னா பூமியிலேருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் மேலே, அதாவது மிதந்துட்டே இருக்கும். பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை சுற்றி வரதுக்கு 90 நிமிஷம் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் 16 முறை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 16 முறை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதையும் 16 முறை சூரியன் வந்து மறையிறதையும் பார்ப்பாங்களாமா. நம்மள ஒரு சிலருக்கு ராக்கெட்டில் போகணும்னு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆகணும், விண்வெளி வீரன் ஆகணும் கூட ஆசை இருந்திருக்கும். அது எப்படி ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான மேற்படிப்புகள் படிச்சுட்டு, அதாவது நாசாவில் டெக்ஸஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ISS இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதேமாரி ஒன்று டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணி அதில் ட்ரைனிங் தருவாங்க. அது ட்ரைனிங் தரது சும்மா கிடையாது. அதாவது அந்த ராக்கெட்டில் மேலே போகணும், ஒரு சீட்டுக்கு 700 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு வழியாக நாசா கொடுக்குற அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மனிதன் வந்து அந்த சோவியத் ரஷ்யா அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்குது. அந்த ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சி மைக்க போகிறதுக்கு ஒரு ட்ராவலிங் இதாக யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அந்த ராக்கெட் வழியாக அவன் மேலே போகிறோன்னீங்களேன், போனதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்ப்போம். அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் அந்த ராக்கெட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் அவங்க உடம்பு உணர முடியும். அதாவது அந்த ராக்கெட்டில் போக தூங்கிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே கொஞ்சம் நல்லா தூங்க வச்சுருவாங்க. அப்படி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் தூங்கினவங்க காலையில் 6 மணிக்கு டான் நினச்சிடணும். அங்கே பார்த்தீங்கன்னா IST கிளாக் இருக்கும். காலையில் 6 மணிக்கு எழுந்த உடனே ஆஸ்ட்ரோனட்ஸ் ப்ரெஷ் பண்ணுவாங்க. அதாவது பூமியில் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷ் பண்ணி கீழெல்லாம் அங்கே துப்ப முடியாது, அதை பார்த்தீங்கன்னா அவங்க விழுங்கிடணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் உருவாக்கியிருப்பாங்க. ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோனட்ஸ் டாய்லெட் போவாங்க. அதாவது அந்த டாய்லெட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே வேக்கம் இருக்கும். டாய்லெட் போகிறதுக்கும் சரி யூரின் போகிறதுக்குமே சரி அந்த வேக்கம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த பைப் வழியாக அந்த இது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கரெக்டாக போய் அதுக்கு வேஸ்டேஜ்க்கு தனியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஸ்டோர் ஆகும். இல்லை அப்படின்னா அங்கே 0 கிராவிட்டி இருக்கனால கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பூமியில் குளிக்கிற மாதிரி அங்கே தண்ணி ஃபெசிலிட்டியில் அவ்வளோ கிடையாது. அதாவது நீங்கள் நினைக்கலாம் அந்த ராக்கெட்டில் போகும்போது கூட தண்ணி நிறைய எடுத்து போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி ராக்கெட்டில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நாசா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் 1 லிட்டர் தண்ணிக்கு $2 லட்சம் செலவு பண்ணி அந்த தண்ணி எடுத்து போகணும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தண்ணி வந்து அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியை அவ்வளோ பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க யூரினை தண்ணி அதுக்குன்னு ஒரு டேங்க் இருக்குன்னு சொல்லலை, அந்த யூரினை ஃபில்டர் பண்ணி அவங்க வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி அந்த தண்ணியை தான் அவங்க குடிப்பாங்க. இதில் அருவருப்பை பார்க்கறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அங்கே க்ளீன் பண்ணுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிற தண்ணியை கம்பேர் பண்ணும்போது அதை விட 2 மடங்கு ரொம்ப பியூராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸுமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்கே தசைகளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. அங்கே 0 கிராவிட்டி இருக்கிறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கலாக, அதாவது வெயிட் தூக்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே மிதந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸுமே அங்கே 6 மாதத்துலேருந்து குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்குமே அங்கே வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கீழே வருவாங்க. அப்படி கீழே பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இங்கே பூமியில் கிடைக்கிற மாதிரியே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்கும். ஆனால் இங்கே லிக்விடாக கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று விடாமல் எல்லா ஃபுட்டுமே ட்ரை ஃபுட்டாக மட்டும் தான் இருக்கும். தேவைப்பட்டால் ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணி அதை வந்து லிக்விடாக மாற்றி அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் நடக்கும். காலையிலும் சாயந்தரம் நடக்கும். அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு வேளை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழேருந்து அவங்க மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. அதனால் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் அவங்களுக்கு நடக்கும்.
ஆஸ்ட்ரோனட்ஸ் பூமியிலேருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே ஃபோன் இருக்குது, ஸோ அவங்க கால் பண்ணி பேசிக்கலாம். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனில் தான் பேச முடியும். அங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது வீடியோ கால் பேசணும் அப்படின்னா கூட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் தேவையானவங்கிட்ட பேசிக்கலாம். ஆஸ்ட்ரோனட் யூஸ் பண்ண அந்த வேஸ்டேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக கார்கோ சிப்னு ஒன்று அங்கே வரும். அந்த சிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேஸ்டேஜ்லாம் ஏற்றி விடுவாங்க. அந்த சிப் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில், அதாவது மேலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா பேர்ன் ஆயிரும். அதாவது எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் ஆகும்போது கரெக்டாக அவங்க தூங்க போயிடுவாங்க. தூங்குறது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே போயிட்டு பெல்ட்டை லாக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ரொட்டீன் லைஃப், அதாவது இப்போ சொன்னோம்ல, இது அப்படியே நடக்கும். ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸுமே அங்கே 6 மாதத்துலேருந்து குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்குமே அங்கே வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கீழே வருவாங்க. அப்படி கீழே பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் கீழே பூமியில் வந்து முதல் கால் தடம் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி நடக்க தெரியாமல் நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த விண்வெளியில் 0 கிராவிட்டி தான் இருக்கும். ஸோ அங்கே ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சு நடக்கிற மாதிரியான பாசிபிலிட்டியும் கிடையாது, மிதந்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பூமிக்கு அவங்க ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குழந்தை நடக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா தத்தி தடுமாறி நடப்பாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா அந்த பொருள் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே டக்குன்னு விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 0 கிராவிட்டியில் எல்லா பொருளும் மிதந்துட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னுமே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் அப்படி அவங்க நினச்சிட்டு அதை விட்டுருவாங்க. ஸோ அது மாறத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 3 மாதம் எடுத்துக்கும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே விண்வெளியிலிருந்து கீழே வந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போது பேச இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கேன்னா பேச அப்படியே மயங்கிடுவாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிப் மூமெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பேசுகிறோன்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அங்கே இருந்து வர சவுண்டில், அங்கே இத்தனை நாள் இருந்த சவுண்டில் காது ஃபுல்லாக அடைச்சிருக்கும். ஸோ கீழே வந்து அந்த காது நார்மல் ஆகிறதுக்கு 10 15 நாள் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில டைம் தூக்கம் நல்லா வரும், சடனாக எந்திரிச்சிடுவாங்க. ஸோ அவங்க தூங்குறதுன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க நார்மல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதமாவது எடுத்துக்கும். நான் ஃபைனலாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸாக அங்கே போகிறீங்க, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களோட ஒப்பீனியனை லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.